முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாம் அந்த பக்கம் கடையில் பார்த்தாவே அதிலேருந்து 4 கடை தள்ளி போய் தான் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. ஸோ அப்படி அந்தளவுக்கு பயப்படுறதுக்கு அதில் என்ன இருக்குது பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது? காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அப்புறம் முட்டைக்கோசு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடிஷ், சரிங்களா, முள்ளங்கி, இதெல்லாம் க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. இது என்னங்க பிரச்சனை இதில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு இருக்குது. காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னா காய்டர். அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வந்து அயோடின் தட்டுப்பாடுனால தைராய்டு நோய் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தைராய்டு சுரப்பி வீங்கிடும். அதுதான் காய்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த காய்டரை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் காய்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோசினோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்ட்ரோஜன் உண்டு, சரிங்களா. ஸோ இந்த காய்ட்ரோஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைராய்டு கிளாண்டில் நம்ம வந்து தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து அயோடின் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சத்து. ஸோ அயோடின் போய் உட்கார விடாமல் இந்த காய்ட்ரோஜன் போய் சண்டை போடும். ஸோ எனவே அளவுக்கு அதிகமான இந்த காய்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற இந்த கெமிக்கல்குள்ள இந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த அயோடின் தட்டுப்பாடு உள்ள ஊர்களில், அந்த காலத்தில் அயோடின் தட்டுப்பாடு காய்டர் நிறைய வரும். ஸோ அதனால் அயோடின் தட்டுப்பாடு உள்ள ஊர்களில் இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு நோய் காய்டர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருந்ததாக வந்து ஆராய்ச்சிகள் இருக்குது. அதாவது